ரெண்டு பக்கம் போனா போகாத உட்கார்ந்து இதெல்லாம் இன்றைக்கு நேற்று இல்லை. அகப்படத்துல இந்த கெட்ட கூட பழக்கம் இருந்து கொண்டு இருக்கு. அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுடைய சந்ததியினர்கள் இன்னைக்கு நாம என்ன பண்ண தெரியுமா? வெளியே அவசரமா போகும் பொழுது பொதுவா உலமாக்கள் சஃபர் பயான் பண்ணும் போது கொஞ்சம் சீரியஸா பேசவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த பயான் முழுக்க ஒரே வேடிக்கையாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கேலி கூட்டி உண்மையாக தெரியுது. கொஞ்ச நேரம் கேலி கூத்துல மோசமான கேலி கூத்து ஹதீஸ்லயும் இருக்காது, குர்ஆன்லயும் இருக்காது. இவங்களால ஒரு வேதத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அன்னைக்கு அவங்க பறவை வச்சு வெளியே போனாங்க. இன்னைக்கு இந்த சமூகத்துல ஒரு பூனை குடும்பம் வந்துருச்சுன்னா இவங்களா ஒரு கற்பனை, தாடி வந்து மோதிட்டா என்ன செய்ய, பஸ் வந்து மோதிட்டா என்ன செய்ய, நமக்கு ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய, இவருக்கு பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா இவர் நினைக்கிற கற்பனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாரமா இருக்கும். என்ன சொல்லுவாங்க, பூனை குறுக்க வந்தா சபனுவாங்க. சரி, அவங்கள்ட்ட பூனை குறுக்க வந்தா சபனம், வேற எதுப்பா நல்ல சபனம்? நரி வந்துதான் நல்ல சபனம், நரி மோதிரம் கொஞ்சம் நல்ல சபனம். அப்ப நரிய தானே கொண்டு வளர்க்க வேண்டியதானே. ஆனா நரிய வளர்க்க மாட்டாங்க. நிறைய நல்ல சகனம் சொல்ற அது மேதாவிகள் பூனைய கூட்ட வளர்த்து கொடுப்பாங்க. காலம் முழுக்க பூனைக்கு பால் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா பூனை குறுக்க வந்துருச்சுன்னா அது கெட்ட சகனம். எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின முட்டாள்களாக, ஒரு அறியாமையில் வாழக்கூடிய ஜாகிகளாக இன்னும் வாழ்க்கை. ஒரு ஆண் கம்மல் ஆயிடுச்சு, நபி மொழி கம்மல் ஆயிடுச்சு, இறுதி தூதர் ரசூலுல்லாஹ் தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இஸ்லாத்தின் படி வாழ்வதுதான் நம்முடைய கடமை என்று தெரிவதற்கு பின்னாலும் கூட ஒரு சமூகம் இன்னமும் மூடத்தனமாக மடமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்குன்னா சில வியாபாரிகள் இதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. பூனை பொருட்கள் வந்துருச்சா பூனை வெளியே போகக்கூடாது, இந்த இது நீங்க 2 நாளைக்கு சாப்பிடுங்க, இப்படி நடந்துருச்சா நீங்க இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுக்குன்னு சில பேர் என்ன செய்யறாங்க, டைம் டேபிள் டேட் போட்டு டைமிங் போட்டு இந்த டைம்ல வந்து என்ன பாருங்க, நான் இப்ப இங்க இருப்பாங்க அங்க என்று இதற்கென்று சில வியாபாரிகள் இஸ்லாத்திலும் இருக்கிறார்கள், பிற சமுதாயத்திலும் இருக்கிறார்கள். நம்ம மக்கள் உயிர் மேல ஆசை வைத்து நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசைக்காக வேண்டி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படாததை ஒரு பெரிய உண்மை என்று நம்பிக்கொண்டு காலகாலமாக பரிந்தார் மொழிகளாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அல்லாஹ் உலகத்தில் நம்மை படைக்கின்ற பொழுது நன்மையும் தீமையும் சேர்த்துதான் படைத்திருக்கிறான். தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்னாடி நமக்கான ரிஸ்கையும் ஆயுளையும் அல்லாஹ் முடிவு செஞ்சுதான் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதற்கு நன்மை இது போன்று வாழ்வது ஒரு கேவலமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. ஒரு அரண்மனையில் ஒரு ராஜா இருந்தார். ராஜாவை சுற்றி எப்பவுமே அமைச்சர்கள் ஒன்னா உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அப்ப